குழந்தையாக இருப்பது குற்றம் போல பார்க்கப்படுகிறது. என்னை கேட்டால் இந்த உலகத்தில் அதிகம் ஜெயிச்சதெல்லாம் ஆவரேஜ் பிள்ளைகள் தான். சூப்பர் டூப்பர் பிள்ளைகள்லாம் அகடமிக்ஸில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜான பிள்ளைகள் தான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜான பிள்ளை தான் எல்லாத்தையும் கவனிக்கும். ஆவரேஜான பிள்ளை தான் தப்பு சரி எதுன்னு புரிஞ்சுக்கும். உங்கள் எல்லாருக்கும் சொல் பேச்சு கேட்குற ஒரு நல்ல பிள்ளை தேவைப்படுறான். சுயமாக சந்திக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு வேண்டாமா? அவங்க பேச்சு கேட்க மாட்டான். சொல் பேச்சு கேட்குற பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். சுயமாக சிந்திக்கிற பிள்ளைகள் தான் இந்த சமூகத்தை ஜெயிக்க வைப்பார்கள். யார் வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானிக்கும். சுயமாக சிந்திக்கிற பிள்ளை 10 கேள்வி கேட்கும். அவனுக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சுருக்கீங்க. அடங்காப்படாரி, புரியாதவன், ஓவராக பேசுகிறவன், உன்னை வாய் இருந்தாலும் நாய் இழுத்துட்டு போயிடும். என்னையே சொல்லியிருக்காங்க வாய் இல்லைன்னா நாய் இழுத்துட்டு போயிடும். நான் அப்புறம் நானே சொன்னேன் அது உண்மைதான்டா, வாய் இல்லைன்னா நாய் இழுத்துட்டு போயிருக்கும். உங்கள் எல்லோருக்கும் யாரோ ஒரு பிள்ளை கருத்து சொல்லுகிற போது கைத்தட்டுகிறீர்கள். உங்கள் சொந்த பிள்ளை கருத்து சொன்னால் தப்புன்னு சொல்கிறீங்க. பிள்ளைகளை நீங்கள் அடல்ட் ஆக்கணும்னு நினச்சா முதல்ல முக்கியமான விஷயம் பிள்ளைகளை உங்களோடு வைத்துக்கொள்ளுங்கள். பிள்ளையும் அதிகமாக வெளியில் போகுது. ஏன்னா அவனுடைய படிப்பு சார்ந்த மற்ற விஷயம், படிப்பு அல்லாத மற்ற விஷயங்களுக்கு வீட்டுக்குள்ளே ரெக்கக்னேஷன் கிடையாது இல்லையா? எதுக்கு இப்போ டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி என்னத்தை கிளிக்க போகிறேன்? எதுக்கு கிளிக்கணும்னு நான் கேட்குறேன். எதுக்கு கிளிக்கணும்? இப்போ உட்காந்து படம் வரைஞ்சி நீ என்னத்தை கிளிக்க போகிற? கிளிக்கிறதுக்கு தான் படமே வரையிற. வாட் இஸ் அ ப்ராப்ளம்? அப்போ லைஃபுங்கிறது முழுக்க முழுக்க ஜெயிக்கிறதுக்கானது, லைஃபுங்கிறது முழுக்க முழுக்க போராடுவதற்கானதுன்னு சொல்லி மனசு நமக்கு வராமல் போனதுக்கான காரணம் நாம நம்மளை ஏற்றுக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. நான் இந்த குறைகளோடு இருக்கிறேன், இந்த சிக்கல்களோடு இருக்கிறேன், இதை கடந்து வருவிடுவேன். நம்ம என்னைக்காவது மன்னிச்சிருக்கோமா? நமக்கு என்ன நம்ம செஞ்சாலும் நமக்கே திருப்தி இல்லை. அவன் இப்படி செஞ்சுவிட்டான், நம்மளை மாதிரியே இருந்தவன் இன்னைக்கு இப்படி வந்துட்டான், அவன் வந்துட்டான். அப்போ நம்மளால் ஏற்றுக்க முடியல. நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளையும் அவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா பிள்ளையும் திறமைசாலி தான், எல்லா பிள்ளையும் புத்திசாலி தான். அந்த பிள்ளையுடைய திறமை என்னவென்று அடையாளம் கண்டு அதில் வளர்ப்பா அந்த பிள்ளை வளரும். ஆனால் மாறா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தின் வழியாகத்தான் இந்த பிள்ளை வளரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வரவே வராது. அதாங்க பிரச்சனை. ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு விஷயத்தில் தான் ஸ்மார்ட்டாக இருக்கும். தப்பு கிடையாது. எல்லாத்துலேயும் எல்லாரும் ஸ்மார்ட்டாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. It is not necessary to be an expert, experienced person in every other segment in this world. அப்படி நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. எல்லாம் பேக்கேஜ் தான் வரும். கோபிநாத் நல்லா பேசுவார். எங்கள் அம்மாட்ட போய் என்னை பற்றி கேளுங்களேன். அவன் சுச்சி எது பேனதுனே தெரியாது, போட்ட மெனிக்கு போட்டு தூங்கிடுவான். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டான். இத்தனை வயசாகுது, சொல் பேச்சு கேட்குறதில்ல. எங்கள் அம்மாவுக்கு நான் சாதாரண பிள்ளை, அவ்வளவுதான். நீங்கள் வேணால் ஏதாவது சொல்லியிருக்கலாம். அவர் மிகச்சிறப்பாக பேசுவார், நல்லதாக 4 விஷயம் பேசுவார். அவன் பேசினா ஒரு அளவும் புரியாதுங்குது எங்கள் அம்மா. யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் கேட்கல. ஏன்டா புரிகிற மாதிரி பேச மாட்டேங்குது நம்மள. ஆனால் நம்ம என்ன சொல்கிறான், நல்லா புரிகிற மாதிரி பேசுனாருன்னு 4 பேர் சொல்கிற இடத்துல உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, அவன் புரிகிற மாதிரியே பேச மாட்டான். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு நாள் எங்கேயாவது நீ பேசுகிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ, நிறைய பேர் கூட்டம்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு நான் இடத்துக்கு கூப்பிட்டு போனப்போ என்னுடைய வயதை தாண்டி ஒரு சப்ஜெக்ட் அது. ஸோ அந்த சப்ஜெக்டில் நல்லா பேசினதாக அங்கே இருந்தவர்கள் நினச்சாங்களோ என்னமோ, இதெல்லாம் எல்லோரும் எந்திரிச்சிருந்து கைத்தட்டினாங்க அந்த நிகழ்ச்சியில். முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் எங்கள் அம்மா எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. என்ன உன் பிள்ளை கூட்டிகிட்டு போனானே, எப்படி இருந்துச்சு ஃப்ளைட்டில் போனது, அதெல்லாம் கேட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. நாங்கள் அவன் எப்படி பேசினான் அப்படின்னு கேட்டாங்க. என்ன மாதிரியில் எப்போவும் மேலே தான் பேசினா ஆளு எல்லோரும் எந்திரிச்சுன்னு கைத்தட்டினா எனக்கு எந்திரிக்கும்ல, நான் உட்காந்துக்கிட்டேன் அப்படின்ச்சு. எது எப்போதும் போல தான் பேசுகிறான். ஒரு அம்மா இப்படி இருந்தால் ஒரு பிள்ளை ஜெயிச்சிரும். உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மாவும் கோபிநாத்தை டிவியில் வர்ற கோபிநாத்னு பார்த்துட்டாங்க, சோழி முடிச்சு. நீங்கள் பிள்ளையை பிள்ளையாக பாருங்கள், பிள்ளை பெருவெற்றி அடைவான். பிள்ளையை வெற்றி பெற்றவனாக மட்டுமே பார்க்க வேண்டும். நீங்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சா அவன் கடைசி வரைக்கும் லைஃப்பில் போராடிக்கிட்டே இருப்பான். டோன்ட் கெட் அப்சஸ்ட்.